சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய செய்தி என்னவென்று நாம் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணை வெட்டி கொன்றுவிட்டு 6 சவரன் நகைகளை திருடிச் சென்றிருக்கிறார்கள் மர்ம நபர்கள். அவர்களை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கள விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுரேஷ். இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தின் முழு பின்னணி என விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நெலக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளக்கானலி பகுதியில் வசிப்பவர் முகமது மைமுனா தம்பதிகள். இவர்களுக்கு 2 மகன் மற்றும் 1 மகள் உள்ள நிலையில் இவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். முகமது மைமுனா தம்பதிகள் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் வசித்து வரும் சூழ்நிலையில் முகமது அருகில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். நேற்று வெள்ளிக்கிழமை என்பதால் மதியம் தொழுகையை முடித்துவிட்டு 1 மணிக்கு மேல் பணிக்கு சென்றுள்ள நிலையில் இரவு தனது மனைவிக்கு போன் செய்துள்ளார். அவர் ஏற்காத நிலையில் அதிகாலை 2 மணி அளவில் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது முன்புற கதவு அடைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அக்கப்பக்கத்தினர் உதவியோடு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்க்கும்போது முகம் மற்றும் உடம்பில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மைமுனா இறந்து கிடந்ததை அடுத்து முகமது அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக நெல்லக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் உடலை ஆய்வு செய்யும் போது அவர் அணிந்திருந்த தங்க காதணிகள் சங்கிலிகள் உட்பட 6 சவரன் நகை இல்லாதது தெரிய வந்தது. 6 சவரன் நகைக்காக இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் தற்பொழுது 4 தனிப்படை அமைத்துள்ள காவல்துறையினர் கொலை செய்த நபரை தேடி வருகின்றனர். நகைக்காக 55 வயது பெண் கொலை செய்யப்பட்டது நெல்லாக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி சுரேஷ்குமார், உங்களுடைய கள விவரங்களுக்கு.